ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. லட்டு அப்படின்னாக்கா இது சாதாரண லட்டெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு தான். இது நம்ம ஒன்று சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு உள்ள தேவையான சத்து எல்லாமே அதுலயே கிடைச்சிரும். ஸோ இதுல சேர்த்திருக்க பொருள் எல்லாமே வந்து ஒவ்வொரு பொருள்லயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. நான் என்னென்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் போடும்போது உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நான் சுகரோ சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. ஒன்லி டேட்ஸ் மட்டும் தான் நான் சுகருக்காக சேர்த்திருக்கேன். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் என்கிட்ட சொன்னா போதும். இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லட்டு செய்யறதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் வந்து நான் முந்திரி எடுக்கிறேன், 1 கப் வால்நட், 1 கப் வந்து பாதாம் எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் ஒவ்வொரு கப் எடுக்கிறேன். பம்கின் சீடு இருக்கு பாத்தீங்களா, பரங்கி விதை, இதுவும் எடுத்துக்கிறேன் 1 கப். இப்ப நான் காமிக்கிற பொருள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒண்ணுதான். மக்கானா வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து இந்த தாமரை பூ இருக்கு பாத்தீங்களா, அதோட விதைகள் தான். ஸோ இதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து வெயிட் லாஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் இது சாப்பிட்டு வந்தாலே நமக்கு வந்து வெயிட் கம்மியாகும். அதுக்கப்புறம் சுகர் உள்ளவங்க வந்து இதை டெய்லியும் எடுத்துக்கலாம், சுகர் கம்மியாகும். ஸோ இதுல வந்து நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. அதுல வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பிளாக், அதுதான் எடுத்துக்கணும். டேட்ஸ் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அதுல உள்ள சீடு எல்லாமே எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அத்திப்பழம் பாத்தீங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். இது என்னன்னாக்கா கோந்து. இந்த கோந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நம்மலாம் இப்ப வந்து இந்த மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த வலி எல்லாம் கம்மியாகும். ஸோ இப்ப நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டேட்ஸ், அத்திப்பழம், கோந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த நட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அந்த நட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல எது அதிகமா வேணுமோ அதை கூட நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். பட் நான் வந்து எல்லாமே ஒவ்வொரு கப்பு. அந்த ட்ரை கிரேப்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டா ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நெய் சேர்த்துக்க கூடாது. 1/2 ஸ்பூன் நம்ம வந்து நெய் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு நட்ஸா பாத்தீங்கன்னாக்கா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து லைட்டா அந்த ஃபிளேவருக்கு மட்டும்தான், நிறைய சேர்க்கணும்லாம் தேவையில்ல. இப்ப அடுத்தது வந்து நான் வந்து முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒண்ணு ஃப்ரை பண்ணும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிட்டா போதும். எதுக்குமே வந்து அதிகமா நெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும்லாம் தேவையில்ல. இந்த ஹெல்த்தி லட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏஜ் அட்டன் பண்ணவங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இதுல ஏன்னாக்கா நம்ம கோந்துலாம் சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா, கோந்துலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மக்கானா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இதுல நம்ம ஒண்ணு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அதுல உள்ள சத்தே நம்ம உடம்புக்கு தேவையானதா இருக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வேற எதுவுமே நம்ம வந்து சேர்த்துக்கவே வேண்டாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெய்லியும் காலையில வந்து பசங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஃபுல்லா இது வந்து சும்மா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க சாப்பிட மாட்டாங்க. பட் அதுவே நம்ம நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பசங்களுக்கு வந்து இந்த டேட்ஸ், நட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒண்ணு நான் பார்த்து செஞ்சு கொடுக்கறது. பட் அப்பயும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன். லாஸ்டா வந்து இது அத்திப்பழம் வந்து லைட்டா நெய் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து தனி ஒரு பிளேட்ல வச்சுக்கணும். நட்ஸ் எல்லாம் ஒரு தனி பிளேட்ல வச்சுக்கணும். அத்திப்பழம், அதுக்கப்புறம் டேட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து தனியா வந்து ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்க நினைப்பீங்க இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், இந்த நட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வாங்கி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு கம்மியா தெரியுதோ அதை வாங்கி நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு கொடுங்க பசங்களுக்கும், ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அது கூட வந்து நம்ம அந்த மக்கானா, கோந்து, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே காசு கம்மி தான். பட் வந்து நட்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம அதெல்லாம் கூடயே நம்ம பசங்களுக்கு செஞ்சு ஒரு லட்டா கொடுக்கலாம். பட் நான் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க வந்து எல்லாமே போடணும்லாம் தேவையில்ல. பட் உங்களுக்கு தேவையான அந்த இது மட்டும் போட்டா போதும், நட்ஸ் மட்டும் போட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் வந்து கோந்து ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து
நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த கோந்து வந்து நல்லா வந்து வெடிச்சு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்ப நம்ம போடும்போது கல்லு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இப்ப நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க, பூந்தி மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கும். இது நம்ம உடைச்சோம் அப்படின்னாக்கா நல்லா அப்படி கையால உடைச்சு பார்த்தாலே நமக்கு வந்து நல்லா உடையணும். இப்ப நான் இதையும் வந்து தனியா தான் ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கேன். இப்ப நான் மக்கானா உடைச்சு காமிக்கிறேன். மக்கானா எவ்வளோ வந்து சாஃப்டா அப்படியே உடையுது பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். நம்ம வந்து வறுக்க கட்டியே நம்ம உடைச்சு பார்த்தோம்னா உடையாது, அது வந்து ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும். நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரிதான் கோந்து வந்து அழுத்தமா இருக்கும், கல்லு மாதிரி. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இப்ப எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு, ஃப்ரை பண்ணியும் எடுத்தாச்சு. ஸோ இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிளெண்டர்ல போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் தனித்தனியா. ஃபர்ஸ்ட் வந்து நான் நட்ஸ் எல்லாம் நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ ரொம்ப பவுடரா அரைக்க கூடாது, லைட்டா வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கணும், 1-2 இருக்கணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும், 1-2 இருக்கணும். ரொம்பவும் பவுடரா இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எல்லா நட்ஸுமே நான் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். இப்போ நட்ஸ் எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் கோந்தை தான் வந்து நான் அரைச்சிக்க போறேன். அரைச்சிட்டு நம்ம தனியா எடுத்து வைக்கணும்ல, இல்ல நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த நட்ஸ், அந்த நட்ஸ்லயே இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ லாஸ்டா வந்து டேட்ஸ், அதுக்கப்புறம் அத்திப்பழம் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டேட்ஸை வந்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கணும், அப்பதான் நம்ம வந்து அந்த நட்ஸ்ல வந்து நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு லட்டு செய்யும் போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நல்லா அரைச்சிட்டேன், நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க நான் எடுத்து காமிக்கும் போது. இப்போ இந்த டேட்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரைச்சு வச்ச அந்த நட்ஸ் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். உருட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு வந்து லட்டு ரெடி ஆயிடும். நான் இந்த சைஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து லட்டு செஞ்சு எடுத்துக்க போறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே செஞ்சு எடுத்துக்க போறேன். கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான லட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் இருந்தா சாப்பிடக்கூடாதெல்லாம் கிடையாது. இதுல நம்ம வந்து எந்த சுகருமே வந்து நான் சேர்க்கல. இப்ப எல்லா லட்டுமே நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். மாஷா அல்லாஹ், பாக்குறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குது. நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்க ஃபேமிலிக்கும், நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.